இன்றைக்கி நாம் 2023வது வருடத்தில் இருந்து 2026வது வருடம் வரைக்கும் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நவகிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதுனால அவரை மந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இவர் மந்தனாக இருக்கிறதுனால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்தில் இருந்து ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மாதிரி கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய ஒரு நீதிக்காரகன் தான் சனி பகவான். சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போய்ட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுளாக இருக்கார். அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்ப ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கொடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. விருச்சகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் சனி இருந்த வீடு அப்படிங்கிறது சகோதர சகாயஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம். 3வது வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது 4வது வீட்டுக்கு போக போகிறாரு. 3வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. சுபஸ்தானத்தில் போயிட்டு சனி பகவான் உட்கார போகிறாரு. இது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியை பாதி. அப்போது கெடுதல் தான் நடக்கும். நமக்கு எங்கேருந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சகோதர ஸ்தானத்துக்கும் சகாயஸ்தானத்துக்கும் சுபஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் இப்போது உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது செய்வாருங்க. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, அர்த்தாஷ்டம சனி நன்மையை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டிங்க அப்படின்னா உடல்நலம் பாதிக்கும். நம்ம உடல் நலத்தில் கவனமாக இருந்தோம் அப்படின்னாலே மற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவுமே சனி கொடுக்க மாட்டார். ஏன்னா சனியினுடைய பார்வையை உங்கள் ராசிக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா மறந்துடக்கூடாது. அதாவது டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சஞ்சரிக்க போகிற சனி உங்களுக்கு சில நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். இது எப்படி போகும் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். அப்போது தனக்காக செஞ்சோம் அப்படின்னா அதில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காது. அதுக்கு அஷ்டாஷ்டம சனி காலத்துக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூடுமான வரைக்கும் சொந்த தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. சொந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் கொஞ்சம் விருத்திங்கிறது இருக்காது. சொந்த தொழிலில் முதலீடு போட்டு முடங்கிட்டு இருக்க வேண்டாம், ஒரு கடன் வாங்கி முதலீடு போட வேண்டாம். அடுத்தவங்களுக்காக தொழில் செஞ்சீங்க இல்லை அடுத்தவன்கிட்ட போய்ட்டு ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி தொழில் செய்யணும் அப்படிங்கிறவங்க கூட்டு தொழில் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்கிறீங்களே இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி சொல்லிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் விளங்காது. அடுத்தவங்களுக்கு ஒரு யோசனை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த யோசனையை பயன்படுத்தி அவன் மேலே போயிடுவான். அதையும் நாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது பள்ளத்தில் தான் போய் விழுந்துடுவோம். இப்படி தான் இந்த சூழல் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்ய பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டாளிகளுக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு வருமானத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தனித்து கொஞ்சம் செயல்பட வேண்டாம். அந்த சூழலை விட்டு பிரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். விட்டு பிடிச்சி தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா சனி உங்களை இழுப்பார். வெளியில் வா நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தால் மொத்தமாக பார்த்துருவார். ஸோ அதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதோட ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த அலுவலகத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இவன் மட்டும் என்ன பண்ணுறான்னு தெரிலையே, அவன் எது சொன்னாலும் செஞ்சிட்ருக்கான், அவன் தொட்டது எல்லாமே பொண்ணாகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன தான் நாம் பேர் வந்தாலும் காசு பணம் 10 ரூபா மேலே உள்ள முதலாளி தான் எடுத்துகிட்டு போவார். நமக்கு பேர் எடுத்துகிட்டு போகிறது, ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகிறது எல்லாமே மேலே உள்ள மேனேஜர் தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனாலும் கூட நமக்கு அதில் ஏதாவது ஒரு 10 ரூபா கிடைக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நமக்கு இது காரியம் சக்ஸஸ் ஆச்சு, நமக்கு ஒரு 1000 ரூபா சம்பாரித்து ஒரு கூட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இதுதான் அடுத்தவனுக்காக உழைக்கணும் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதே.
அப்போது இந்த 4வது இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கொஞ்சம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெத்த தாய்க்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும், அடிக்கடி வைத்திய செலவுகள் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சனி பலன் சுமாராக இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் கூட கொண்டு போயிட்டு ஒரு 10 ரூபா கூடுதல் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போது ஒரு பெத்த தாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் போய் பார்த்துறதுங்கிறது நல்லது. சும்மா மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரை வாங்கி போய்ட்டு படுத்திருக்கேன், வீட்டில் ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு படுத்து கிடக்கேன், இந்த மாதிரி கை வைத்தியம் பண்ணுறேன், சுய வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதற்கு உண்டான ஒரு மருத்துவரை பார்த்துட்டு உடனடியாக அதற்கு உண்டான ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, மருந்துகளை எடுத்துக்கிறதுங்கிறது நல்லதே. இல்லைனா ஒரு பெரிய செலவில் கொண்டு போயிட்டு விட்டுரும். பெரிய அளவில் போய்ட்டு உசுருக்கு பாதிப்பு இல்லை, ஆனாலும் செலவு அப்படிங்கிறது நாம் கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். ஒரு 10 ரூபா. அதனால் கொஞ்சம் வயசில் முதிர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ பரிசோதனை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லதே. இப்போது முக்கியமாக சனியினுடைய பார்வை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் பார்வை என்பது உங்களுடைய ராசிக்கு விழுகுது. அதோட ராசிக்கு 6வது வீட்டுக்கு 10வது வீட்டுக்கு விழுகுது. அப்போது ஒரு பக்கம் பொருளாதாரத்தை எப்படிங்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் காசு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லைங்க. அதே மாதிரி சகோதர உறவுகள், அண்ணன் தம்பி பங்காளி வகையில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இதில் ஏதாவது தம்பி ஏதாவது புதுசாக முயற்சியெல்லாம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு உங்களை தூக்கி விடலாம். ஸோ நாம் ஒரு வடி வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அவங்க தாங்கிறதுக்கு ஆள் இருக்கே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நாமே ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அந்த மாதிரி சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறது, ஒரு வட்டிக்கு வாங்குறது, ஸோ இந்த ஃபைனான்ஸுக்கு வாங்குறது, இந்த மாதிரிலாம் இறங்கிடாதீங்க. முடிஞ்சால் ஏதாவது ஒரு வங்கியில் போயிட்டு லோன் போடுங்க. அரசு வகையில் ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கடன் வாங்கி கடன் அடைச்சோம் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் பெருங்கடனாக போய்ட்டு உட்காந்துருக்கணும். ஸோ கவனமாக இருந்திருக்கணும். சனி பார்வை ராசிக்கு 6ல் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. அப்போது சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கும்போது இந்த சிதிலமடைந்த கோவில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே உங்களால் முடிஞ்ச ஒரு பணிகளை செய்யுங்க. முடிஞ்சால் சிவாலயங்களில் புனரமைப்பு பணி எங்கே நடந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. காசு பணம் 10 ரூபா நம்மளால் கொடுத்து உதவ முடியலை, ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க, முடியலை, காசு இல்லை அப்படின்னா ஒரு உழைப்பை போடுங்க. போட்டுட்டு ஒரு அரை நாள் ஒரு நாள் அங்கே போயிட்டு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் வேலை செய்யுங்க. கோவிலுக்கு போகிற நேரத்தில் ஒரு வாளி தண்ணி அள்ளி கொடுத்தா கூட அது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு தான். கோவிலை போய்ட்டு சுத்தம் பண்ணலாம். உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அப்படியே கோவிலில் என்ன வேலை நடக்கோ அதை செய்யலாம். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகி ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாரி கொடுக்கும். சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது 10ல் விழுகுது அப்படிங்கிறதுனால தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் வீடு ஏதாவது எதிரிகளுடைய பலம் எங்கே குறையும். லாபத்தை வர வைக்கிற ஒரு விதத்தில் நண்பர்களும் மாற்று இனத்தாரும் உங்களுக்கு முன் வருவாங்க. இதுக்கு தான் சொன்னேன், கூட்டு தொழில் அப்படிங்கிறது செய்யுங்க, தனித்து இயங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உறுதி தட்டினா யோசை வராது, பலகை தட்டினா தான் ஓசை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தனியாக என்ன தான் ஒரு எண்ணெயை தடவிட்டு மண்ணில் போட்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போது கூட்டு சேர்த்துக்கிட்டு தொழில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத நம்ம கூட பார்க்கலாம். அதோட 20/12/2023 இருந்து 21/1/2024 வரைக்கும் செவ்வாயுடைய சாரத்தில் சனி பகவான் பயணம் செய்கிறாரு. அப்போது இந்த ஒரு நேரத்தில் வீடு வாங்குகிற யோகம் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்கலாம். பூர்வீக சொத்தில் கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஜெயிச்சு போடலாம். இல்லை பங்காளிங்க வகையில் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எதிர்த்து இல்லை பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு வகையில் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சொத்து அப்படிங்கிறது கைக்கு வரக்கூடிய ஒரு நேரங்கிறது வந்திருக்கு. அதோட 22/2/2024 இருந்து 14/3/2025 வரைக்கும் ராகு சாரத்தில் சனி பகவான் போக போகிறாரு. அப்போ தான் இந்த திருமண தடை அப்படிங்கிறது எல்லாம் நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது இந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம கூட்டு தொழிலை விட்டு தனித்து வெளியில் வரலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். அப்போது அவங்கவுங்க பொருளாதார சூழலை தக்க நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட குரு சாரத்தில் சனி 2025 போவார், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ராகு கேது பயிற்சி காலம் அப்படிங்கிறதும் லேட்டாக தான் வருது. அதை பற்றி நாம் இப்போ பேச வேண்டியதில்லை. அதோட ஏப்ரல் மாதத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும்.
உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு 7வது இடத்துக்கு வரப்போகிறாரு. மிக அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் கூட்டு தொழில் இன்னும் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவுவாங்க. மனைவி உங்களுக்கு மிக ஆறுதலாக இருப்பாங்க. ஏப்ரல் குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைய தொடங்கும். பெருசாக அது வரைக்கும் நீங்கள் அழட்டிக்காமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு இருக்கணும். என்னதொரு முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கிறது அப்படிங்கிறது நல்லது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு கீழே ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.